Hello all, welcome back to Chalk and Talk. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 11th NCERT சாப்டர் 5ல் பார்ட் 1, அதாவது இன்ட்ரடியூசிங் சோஷியாலஜி பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதோட லாஸ்ட் சாப்டர். அதில் பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரிசர்ச் மெத்தட்ஸ் டூயிங் சோஷியாலஜியை என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத அதை பற்றி. ஸோ அந்த ரிசர்ச் மெத்தட்ஸை பற்றின இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சோஷியாலஜிஸ்ட்டை மோஸ்ட்டாக என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சோஷியல் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். யார் நம்ம சயின்டிஸ்ட்டுன்னு சொல்லுவோம்? தோஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் அ லேப் அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம என்னென்னு சொல்லுவோம்? சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எப்படி சோஷியாலஜிஸ்ட்டை சயின்டிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். பட் சோஷியாலஜிஸ்ட் ஆல்சோ யூஸிங் சம் மெத்தட்ஸ் அக்கார்டிங் டு எப்படி சயின்ஸில் நேச்சுரல் சயின்ஸில் யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி சோஷியாலஜிலையும் நம்ம சம் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் சில விஷயங்களை நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ அதனால் சோஷியாலஜிஸ்ட்டை சோஷியல் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். மெத்தட் ஆர் ப்ரொசீஜர், எந்த மெத்தட் ஆர் ப்ரொசீஜரை வச்சு அந்த நாலேஜை கேதர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இது டிஃபர் ஆகும். ஹவு தே அக்வயர் தேர் நாலேஜ் அப்படிங்கிறது டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அண்ட் மெத்தட் டு மெத்தட். இப்போது எப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை அடாப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க எந்த பீப்புளை பற்றி படிக்கிறாங்களோ, இப்போது ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் படிக்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு ட்ரைபல்ஸ் பற்றி படிக்கிறாங்கன்னா அந்த பீப்புளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை மேஜராக எடுத்துப்பாங்க. ஸோ அதை வழியாக அந்த பீப்புள்ஸ் வேர்ல்டை எப்படி பார்ப்பாங்க, ஸோ அவங்களோட வியூ பாயிண்ட் வழியாக பார்ப்பாங்க. ஸோ ஏன் மெத்தட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, போத் இன்சைடர் அண்ட் அவுட் சைடர் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு மெத்தட்ஸ் ரொம்பவே முக்கியம். என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது? இப்போது நம்ம மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் தான் இல்லையா. இப்போது ஒருத்தவங்களை பற்றி படிக்கிறாங்க, இன்னொரு சொசைட்டி பற்றி படிக்கிறாங்கன்னா படிக்கிறவங்க ஒரு ஹியூமன் தான். அப்போ என்ன ஆகும்? தங்களோட சாய்ஸஸ், தங்களோட ப்ரீஜுடிசஸ்லாம் அந்த இடத்துல ப்ளே ஆகும். எனக்கு பிடிச்ச விஷயங்கள், எனக்கு பிடிக்காத விஷயங்களை சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன், நான் அதை நோக்கி போயிடுவேன். அப்படி பண்ணும்போது அந்த மெத்தட் தப்பாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. என்னென்ன இஷ்யூஸ் நம்ம மெத்தடாலஜியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ் இஷ்யூஸ் நம்ம சொல்லலாம். அப்ஜெக்டிவ் அப்படின்னா என்னென்னா அன்பயாஸ்டாக இருக்கிறது, ஓகேங்களா. ஸோ அன்பயாஸ்டாக எல்லாத்தையும் ஒரு பொதுவாக பார்க்குறது. ஒரு பெண் அப்படிங்கிறத பெண் அப்படின்னு பார்க்குறது அப்ஜெக்டிவ். அதே சப்ஜெக்டிவ் அப்படிங்கும்போது இது என்னது, பயாஸ்டாக இருக்கும். பயாஸ்ட் மீன்ஸ் இப்போ ஒரு பெண் அப்படின்னா அதுக்குன்னு சில எமோஷ்னல் வேல்யூ எனக்கு இருக்கும். இப்போ யாராவது அதை வாங்கி கொடுத்துருப்பாங்க, ஸோ அது கூட அட்டாச் ஆகிருக்கு. அந்த எமோஷ்னல் வேல்யூ என்னது, சப்ஜெக்டிவ். அது எல்லார் மாதிரியும் நான் அதை ஒரு ரெனால்ட்ஸ் பெண்ணாக தான் பார்க்குறேன் அப்படின்னா அது அப்ஜெக்டிவ். ஸோ அப்ஜெக்டிவ்னா எப்படி இருக்கும், அன்பயாஸ்டாக இருக்கும், நியூட்ரல் வியூவாக இருக்கும். வேறு எப்படி இருக்கும், ஃபேக்ட்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அப்ஜெக்டிவாக இருக்கும். ஓன் ஃபீலிங்கை இந்த இடத்துல இக்னோர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ஜெக்டிவில் ஓன் ஃபீலிங் இருக்காது. இதே சப்ஜெக்டிவ் அப்படிங்கும்போது இண்டிவிஜுவலோட வேல்யூக்கான ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மெத்தடாலஜியில் சம் இஷ்யூஸ் வரக்கூடும். அப்போது சோஷியல் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளும் அந்த வேர்ல்டில் ஒரு பார்ட் தான். நம்மளுக்கும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்மளோட வேல்யூஸ் அண்ட் நம்மளோட ப்ரீஜுடியூசஸ் வில் கம் அண்ட் ப்ளே இன் தி மெத்தட்ஸ். ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ ஒரு ரிசர்ச் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, செல்ஃப் ரிஃப்ளெக்டிவிட்டியோடு இருக்கணும். அதாவது ஒரு அவுட் சைடோட பர்ஸ்பெக்டிவில் அவங்க அந்த விஷயத்தை எப்படி பார்ப்பாங்க, ஸோ அந்த மாதிரி அடுத்தவங்களோட வியூ பாயிண்ட் வழியாக நம்ம அந்த மெத்தடாலஜியை பண்ணணும். அதாவது செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணணும். இப்போ நான் இப்போ ஒரு ட்ரைபல் பீப்புளோ இல்லை வேறு ஏதோ ஒரு சொசைட்டியை நான் ரிசர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த சொசைட்டி பற்றினா எனக்கு என்னென்ன லைக்ஸ் என்னென்ன டிஸ்லைக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். என்னோடய பேக்ரவுண்டை நான் கிளியராக சொல்லியிருக்கணும். ஸோ அதனால படிக்கிறவங்களுக்கு சரி, ஓகே, இந்த இதிலெல்லாம் அவங்களுக்கான அந்த ப்ரீஜுடியூசஸ், அதாவது அவங்களுக்கான நெகட்டிவ்ஸ், ஸோ தப்பாக அவங்க வேல்யூ பண்ணியிருப்பாங்கங்கிறது தெரிய வரும்.
இப்போ செல்ஃப் ரிஃப்ளெக்சிவிட்டினா என்னென்னா அவுட் சைடர்ஸ் பர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்குறது. ஸோ செல்ஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் முக்கியம். ஸோ கொஷின் கொடுக்கும்போது செல்ஃப் ரிஃப்ளெக்சிவிட்டி அப்படின்னு சொல்லி ரிசர்ச் மெத்தட்ஸில் எப்படி யூஸ் ஆகும் அந்த மாதிரி கேட்டுருவாங்க. ஸோ செல்ஃப் ரிஃப்ளெக்சிவிட்டி அப்படிங்கிறது அடுத்தவங்களோட வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம். அப்போது இப்படி இருக்க இஷ்யூஸை நம்ம எப்படி எலிமினேட் பண்ணலான்னா அந்த விஷயத்த ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணும். இப்போது நான் ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கான கேர்ஃபுல் டாக்குமெண்டேஷன் இருக்கணும். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டெப்ஸ் வச்சு ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்கேன்னா இந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை இன்னொருத்தர் பண்ணுற அந்த சர்வேலையும் வந்து என்ன பண்ணணும், அதே மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களால ஆன்சரை ட்ரைவ் பண்ண முடியணும். ஸோ அந்த மெத்தடை ரீட்ரேஸ் பண்ண முடியணும், செக் அண்ட் ரீசெக் வந்து பண்ண முடியணும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணால் நம்மளால் இந்த இஷ்யூஸை வந்து சப்ஜெக்டிவிட்டி இஷ்யூவை வந்து நம்மளால் எலிமினேட் பண்ண முடியும். சில பயாசஸ்லாம் அன்கான்ஷியஸாக இருக்கும், நம்மளுக்கே தெரியாமல் சில விஷயத்தை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட சோஷியல் பேக்ரவுண்டை நம்மளை எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணோன்னா அந்த விஷயங்களை நம்ம தவிர்க்கலாம். ஸோ ரீடர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிடும், ஓகே அப்போது அவங்களோட பேக்ரவுண்ட் அவங்க இந்த ரிலீஜன்லேருந்து வந்திருக்காங்க, ஸோ இந்த சொசைட்டிலேருந்து இருக்காங்க. மேபி அந்த இடத்துல வந்து அவங்க அடுத்த சொசைட்டியை வேல்யூ பண்ணும்போது அவங்களோட சொசைட்டியில் இருக்க வேல்யூ மேபி அஃபெக்ட் பண்ணலான்னு சொல்லி ரீடர்ஸ்க்கு ஒரு மென்டலி காம்பன்சேட் இருக்கும். ஸோ இன்னொன்று என்னென்னா ஒரு மெத்தட்ஸ்க்கும் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் வேண்டேஜ் பாயிண்ட்ஸ், அதாவது நம்ம டைமென்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ டைமென்ஷன்ஸ் தான் வேண்டேஜ் பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு டைமென்ஷனுக்கும் டிஃபர் ஆகும். அதே மாதிரி மல்டிபிள் ப்ராக்மேட்டிசமாக இருக்குது, அதாவது நிறைய திங்கர்ஸ் இருக்காங்க. கம்பீட்டன்ஸ் அண்ட் மியூச்சுவலி இன்கம்பேட்டபிள் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் வந்து இருக்குது. ஃபங்க்ஷனலிஸ்ட் தாட்ஸ்ன்னு இருக்குது, அவங்க வந்து நடக்கிறது எல்லாம் சொசைட்டிக்கு நல்லதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கான்ஃப்ளிக்ட் தியரி சொல்லுவாங்க, அவங்க டாமினன்ட் தியரியை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. டாமினன்ட்டோட இன்ட்ரெஸ்ட் தான் ஃபுல்லாக நடந்துட்டுருக்கு, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அட் த காஸ்ட் ஆஃப் அதர்ஸ் டாமினன்ட் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறவங்க கான்ஃப்ளிக்ட் தியரிஸ். அப்போ மல்டி ப்ராக்மேட்டிக் வியூஸ் வந்து இருக்குது. அப்ஜெக்டிவிட்டினா என்ன, கோல் ஆஃப் கண்டினியூவஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ் வந்து பார்க்குறது, ரேதர் தென் ஆல்ரெடி அச்சீவ்ட் எண்ட் ரிசல்ட்டை பார்க்காம ஆன்கோயிங் ப்ராசஸை வந்து பார்க்குறது. இப்போது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய சாய்ஸ் இருக்குது நமக்கு. அப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு மெத்தடோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு மெத்தடை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் என்னவா இருக்கும், அதோட ஓன் ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கும், அதை பற்றி வந்து இதை நம்ம எடுக்கிற அந்த ரிசர்ச்சுக்கு வந்து இது அப்ரோப்ரியேட்டாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலி பற்றி நம்ம ரிசர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து சர்வே, சென்சஸ் இதெல்லாம் பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன விஷயத்தை பற்றி படிக்க போகிறோமோ, ரிசர்ச் பண்ண போகிறோமோ அதுக்கு என்ன மெத்தடில் அப்ரோப்ரியேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து கம்பேர் பண்ணணும். இன்டர்வியூ, கேஸ் ஸ்டடி, இப்போ கம்பேர் பண்ணுற மாதிரி நான் ஒரு ரிசர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்டர்வியூ, கேஸ் ஸ்டடி, பார்ட்டிசிபேஷன், அப்சர்வேஷன்ஸ் இந்த மாதிரி மெத்தடாலஜியை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு மெத்தடாலஜி பற்றியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு. நெக்ஸ்ட் ட்ரையாங்குலேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா என்னென்னா ப்ராசஸ் ஆஃப் ரைட்டரிங் பின் பாயிண்டிங் சம்திங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். அதாவது ஒரு விஷயம் இப்போது ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு இருக்கும்போது அப்போ மாடர்னிட்டிக்கு அது என்ன இஷ்யூஸ் இருக்குது, ட்ரெடிஷ்னலாக எப்படி இருந்துச்சு, வேறு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லி மல்டிபிள் டைமென்ஷன்ஸில் ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா அதுதான் வந்து என்ன, ட்ரையாங்குலேஷன். ஸோ நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும்போது வில் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். இப்போ நான் சர்வே மெத்தட் எடுக்கிறேன் ஜாயிண்ட் ஃபேமிலி பற்றி படிக்கும்போது. ஸோ இதில் மிஸ் அவுட் ஆன சில திங்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக நம்மளுக்கு இன்டர்வியூ மூலமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். ஸோ வேறு என்னென்ன டைப்ஸ் வந்து இருக்குது, நார்மலாக மெத்தடாலஜியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா குவாலிட்டேட்டிவ் அண்ட் கன்வென்ஷனலாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த 2 மெத்தட்ஸ் தான். என்னென்னா குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ். குவாலிட்டேட்டிவ் அப்படிங்கும் போது என்னென்னா நான் அப்சர்வரபிளாக இருக்கும். நான் அப்சர்வரபிளாக இருக்கிறது என்ன, குவாலிட்டேட்டிவ். ஸோ அப்ஸ்ட்ராக்டாக இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் வந்து குவாலிட்டேட்டிவ். அதை பேஸ் பண்ணி இருக்கிறது நம்மளோட ஆட்டிடியூட் இல்லைனா வந்து எமோஷன், இதை பற்றிலாம் பண்ணுறது குவாலிட்டேட்டிவ். அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் அப்படிங்கும்போது அப்சர்வரபிளான விஷயத்தை வந்து நம்ம படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ். இப்போது வேறு அடுத்த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ப்ரைமரி, செகண்டரி. ப்ரைமரி அப்படிங்கும்போது ஃப்ரெஷ் டேட்டா, நம்மளாம் ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை வச்சு ரிசர்ச் பண்ணுவோம். இதே வந்து செகண்டரி அப்படிங்கும்போது
ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருக்க ஒரு விஷயத்தை எடுத்து அதில் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது வந்து செகண்டரி மெத்தட். நெக்ஸ்ட்டு மைக்ரோ அண்ட் மேக்ரோ. ஸோ மைக்ரோ அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயத்தை பற்றி பார்க்குறது. இப்போது இன்டர்வியூ இல்லைனா வந்து பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன் அந்த மாதிரி மெத்தட்லாம். இதே மேக்ரோ அப்படிங்கும்போது லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறது. இப்போ சர்வே அந்த மாதிரி பண்ணுறதுலாம் வந்து என்ன மேக்ரோவில் வந்துடும். ஸோ எப்படி நம்ம பண்ணுறோங்கிறத பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து மெத்தடாலஜியில் இருக்குது. ஸோ இது ஜஸ்ட் அன் இன்ட்ரொடக்ஷன் தான். அடுத்த வீடியோவில் வந்து ஃபுல் சாப்டரில் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ தெர் இஸ் அ சேனல் கால்ட் லெட்ஸ் லேர்ன். ஸோ இது வந்து என் ஃப்ரெண்டோட சேனல். இதில் வந்து என்னென்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா, நியூஸ் பேப்பர் டெய்லி அனாலிசிஸ் வந்து போகுது. ஸோ ஹிந்து நியூஸ் பேப்பரும் போடுறாங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸும் போடுறாங்க. ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ கோ அண்ட் செக் இட். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.